2 ஆறு, 2 மலை, நீண்ட கடற்கரை, காடு, ஏரி, குளம். இப்படி ஒரு நகரம் உலகத்துல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. அதாங்க சென்னை. மதராசப்பட்டினம், சென்னைப்பட்டினம், மெட்ராஸ், இப்ப சென்னை. இந்த ஊருக்கு தான் எவ்வளவு பேரு? ஏன் இவ்வளவு பேரு? உலகத்துல மிக முக்கியமான கடற்கரை சார்ந்த நகரமா இன்னைக்கு சென்னை இருக்கு. 1519 கட்டின லசிச்சு அந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. அது எவ்வளவு பழமையானதும் தெரியாது. வழக்கமா சென்னை சென்னப்ப நாயக்கர் வந்தவாசியில் இந்த குறுநில மன்னன் பேர்ல வந்ததுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சென்னை மரங்கள் நிறைந்த பகுதின்றதால தான் அதுக்கு சென்னை என்று பேர். சென்னை பட்டினம் பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க், இன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்ராஸ் கோட்டை, அந்த 3 சதுர மைல் சென்னை மரங்களால் நிறைந்த ஊர். அன்றைய மெட்ராஸ்ல இருக்கிற ஊர் எல்லாமே மரத்தை அடிப்படையா வச்சுதான் இருந்தது. புரசை மரங்களை அடிப்படை, மாங்காடு, மாமரங்களை அடிப்படைச்சு, வேப்பத்தூர், அந்த மாதிரி எல்லாமே. இன்னைக்கு கோடம்பாக்கம் என்ன வழக்கமா என்ன நினைப்பாங்கன்னா குதிரை கட்டுற இடம் நினைப்பாங்க. அது கோடான்னா தான் குதிரை, கோடான்னா கருங்காலி மரம். இந்த கப்பலுக்கு கட்டுறதுக்கு கருங்காலி மரம் பயன்படுத்தினாங்க. இந்த கோட்டூர் கட்டு மரங்கள் நிறைந்த பகுதி. அந்த மாதிரி இந்த சென்னையே ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து நிலமா இருக்கும். நீங்க வேப்பீங்க, ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க உழவை அடிப்படையாக கொண்டு இயங்குதான் சென்னை. மெரினா, சென்னையோட வரலாறு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆண்ட்ரூ கோகன், பிரான்சிஸ் டே 2 பேரும் இந்த மணல் திட்டுல கால் வச்சுதான் சென்னையை படிப்படியா வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பாக்குற இடத்துல கடல் இல்ல. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசல் வரைக்கும் அலை அடிச்சதா பல பாடல்கள் இருக்கு. பல நிலவியல் காரணங்களால இந்த கடல் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு பின்வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். புவியியல் மாற்றங்கிறது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிற சமாச்சாரம். அது இங்க மாத்திரம் இல்ல, கோஸ்டல் ரீஜன்கிற எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா தேசமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இங்க இப்ப பாத்தீங்கன்னா தற்சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விவரம் சொல்றேன் பாருங்க. ஒரு கூவத்து முகத்வாரத்துல சேர்ற மண் 1,80,000 டன் மணல் சேருது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மணல் சேர்ற மணல், அது சேர்ற மணலை எடுக்கலன்னா கரை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, உள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வர்றதை எப்படி தடுப்பாங்கன்னா, நேச்சுரல் இயற்கையாகவே அப்பப்ப நடக்கிற வெள்ளங்கள் அதுல கிளியர் ஆயிட்டு போயிடும். இப்போ சுனாமி வந்தப்போ நிறைய கிளியர் ஆகி போயிடுச்சு. அதே நேரத்தில் என்னாச்சுன்னா, மனுஷங்களால் ஏற்படுத்தப்பட்ட தடைகளாலும் கரை இன்னும் பின்னால போயிட்டே இருக்கு. அதாவது துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல ஆரம்பிச்சப்ப நிறைய சேகரம் ஆயிடுச்சு. இந்த மணல்லாம் போய் கலெக்ட் ஆகி இப்ப இருக்கிற அதாவது 1800களில் 1840 வரைக்கும் கூட கோட்டையில வலை அடிக்கும். கோட்டையினுடைய மதில் பக்கத்துல அலை அடிக்கிற அளவுக்கு அலை வந்திருக்கு. இவ்வளவு தூரம் இப்ப பின்வாங்கி இருக்குன்னா நீங்க நினைச்சு பார்க்கலாம். அது அந்த துறைமுகம் கட்டுறப்ப இந்த 1,80,000 டன் மணல் மூவ் பண்ற மணல்லாம் கூவத்திலேயோ அடையாறுலயோ சேராம அந்த கட்டப்படுத்த கட்டி இருக்கிற வாலுக்கும் சீக்கும் நடுவுல சேர்றப்போ கடல் பின்னால் போயிட்டே இருக்கும். அது மாதிரி புவியியல் மாற்றங்கள் மனுஷனாலும் சேர்க்கப்பட்டவை, இயற்கையாலும் இருக்கு. ரெண்டும் நடந்திருக்கு. பெருசா கோட்டையை பிடிக்க போறாரு. நம்மள பல பேர் இந்த வார்த்தையை பேசுறோம். ஆமாங்க, கோட்டையை பிடிக்கிறதா வரலாறு, ஆட்சி, அதிகாரம் எல்லாமே. ஜான் கம்பெனியுடைய குடோனா இருந்து இன்னைக்கு கோட்டையா மாறி இருக்கு இந்த செயின்ட் ஜார்ஜ் போர்ட். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலூன்ற அடிக்கல் நாட்டப்பட்டது புனித ஜார்ஜ் கோட்டை என்னும் வடிவில் தான். நெசவாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பருத்தி துணிகள், தாங்கள் கொண்டு வந்த உடைமைகள், சிறிய ரக துப்பாக்கிகள் போன்றவற்றை பாதுகாக்கும் ஒரு கிடங்காக
முதலில் உருவாக்கப்பட்டது இந்த கோட்டை. பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுத்த பின்னரே தங்களை தற்காத்துக் கொள்ள பலமிக்க கோட்டை வேண்டும் என்ற எண்ணம் ஆங்கிலேயர்களுக்கு உருவானது. இதையடுத்து கோட்டையை பலப்படுத்தும் பணிகளை சீரான இடைவெளியில் ஆங்கிலேய கவர்னர்கள் மேற்கொண்டனர். கோட்டையை சுற்றி அகழி, பீரங்கி குண்டுகளை தாங்கி வலுவான சுவர், கடலில் நிற்கும் எதிரி கப்பல்களையும் தாக்கும் திறன் கொண்ட பீரங்கி முனைகள் என எடுத்துக்காட்டான கோட்டையாக மாறியது புனித ஜார்ஜ் கோட்டை. கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் கோட்டை கொத்தளத்தின் கொடிமரத்தில் எந்த கொடி ஏற்றப்படுகிறதோ அதுவே இந்த மண்டலத்தின் அதிகார மையம் என்ற செல்வாக்கை ஏற்படுத்தியதும் புனித ஜார்ஜ் கோட்டையே. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சென்னைனா ஏதோ பிரிட்டிஷ்காரங்க வந்துட்ட பிறகு உருவான ஒரு நகரம். அப்படி இல்ல. மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவல்லிக்கேணி, திருவான்மியூர் இப்படி பல கிராமங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கு. அதுக்கு சரித்திர ஆதாரங்களும் இருக்கு. 1000 வருடங்கள் பழமையான, குறிப்பா பார்த்தசாரதி கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய குளப்பாக்கத்தில் 8ஆம் நூற்றாண்டே கோயில் இருக்கு. 1000 வருடங்கள் பழமையான கோயில்களே கிட்டத்தட்ட 32 கோயில்கள். எந்த அளவுக்கு சென்னை பழமையா இருந்து எந்த அளவுக்கு நெசவை அடிப்படையாக கொண்டு இயங்குச்சுன்னா, எந்த அளவுக்கு உடவை அடிப்படையாக கொண்டு இயங்குனா, எந்த அளவுக்கு மயிலாப்பூர் துறைமுகம் 2000 வருடத்துக்கு முன்பே தென்கிழக்கு ஆசியாவுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகம் இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு இது ஒரு கற்கால நாகரிகம். இந்த மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ்பெக்ட் சொல்லக்கூடிய கற்கால நாகரிகம் வந்து உலகிலே மிக தொன்மையான நாகரிகம் இங்கதான் இருக்கு. குடியை வந்து பாத்தீங்கன்னா 17 லட்சம் வருஷம் பழமையான மக்கள் அதிரம்பாக்கத்திலாம் வாழ்ந்ததுக்கு பதிவு இருக்கு. இது ஒரு பெரிய பழைய ஒரு விஸ்தாரமான இடம். இது அதாவது தொண்டை மண்டலம்னு இதுக்கு பேரு. தொண்டை மண்டலங்கிறது நம்ம இப்ப மெட்ராஸை சுத்தி இருக்கிற ஊர், அதாவது இன்னைக்கு சென்னையை சுத்தி இருக்கிற ஊர்ல மிக புராதனமான வடக்குல இருக்கிறது வந்து திருவொற்றியூர். தெற்குல போனீங்கன்னா இப்ப மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அப்புறம் கடைசியில் திருவிடந்தீவங்கள்லாம் ரொம்ப பழைய ஊருங்கள். இதெல்லாம் மயிலாப்பூர் வந்து முதல் நூற்றாண்டிலேயே அறியப்பட்ட ஊர். அதாவது அப்போ வந்து டிராவலர்ஸ் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்ஸில கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அது ரொம்ப அறியப்பட்ட ஊர். அது துறைமுகமாகவே தெரிஞ்சிருக்கு. இது எப்படி நமக்கு தெரியும்னா, இப்ப திருவொற்றியூருங்கிறது ரொம்ப ஓல்டு ஊர், உருக்கத்துக்குள்ள ரொம்ப ஓல்டு ஊர். அதுல என்னன்னா, அதுல ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னா, அந்த ஊர்ல விவாதம் எல்லாம் நிறைய நடக்கும். இந்த பிலாசபி அந்த மாதிரி தத்துவ ஞானத்தெல்லாம் பத்தி. அதுக்கு காசியில இருந்தெல்லாம் பண்டிதர்கள் வந்து பேசுவார்கள். அந்த மாதிரி ஒரு இடம், அதாவது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஹால்ல. அங்க பக்கத்துல பொன்னேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பொன்னேரியில வீற்றிருந்த பெருமாள் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல கிடைச்ச கல்வெட்டுல சொல்றது என்னன்னா, மயிலாப்பூர்ல வர்ற கப்பல்களுக்கு, மயிலாப்பூர் அப்படின்னா துறைமுகமா இருந்திருக்கு, மயிலாப்பூர்ல வர்ற கப்பல்கள் வர்ற சாமான்களை இறக்கி வச்சப்புறம் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக அங்கிருந்த வணிக குழு அதுக்காக ஒரு வரி போட்டாங்க. வர்ற சாமானுக்கெல்லாம் ஒரு வரி போட்டாங்க. அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு இப்ப கிடைக்கிறது எங்க, பொன்னேரி வீற்றிருந்த பெருமாள் கோயில. அப்படின்னா அந்த காலத்திலேயே மயிலாப்பூர் ஒரு சிறந்த துறைமுகமாக இருக்கிறது மட்டும் இல்லாம அது ப்ரொடெக்டட் ஹார்பர். அதாவது இப்ப என்ன சொல்றோம், ஒரு துறைமுகத்துல வந்து இறங்கின சாமான்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு மயிலாப்பூர். அதே மாதிரி திருவல்லிக்கேணியில இப்ப நம்ம பார்த்தோம்னா 808, அதாவது 808 வருஷத்தினுடைய கல்வெட்டு இன்னும் இருக்கு. அதுல பல்லவரனுடைய தண்டிவர்மன் கர்மன். அதுல பார்த்தீங்கன்னா அதுல கொடுக்கப்பட்ட விவரங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கோயில் அதுக்கு முன்னாலேயே பழைய காலத்திலே இருந்திருக்கு. ஏன்னா அந்த விவரங்களை பார்த்தா அதுக்கு முன்னால கோயில் இருந்தாதான் அவ்வளவு விவரமா அவங்களால எழுதியிருக்க முடியும். அதே மாதிரி அதுல இருக்கிற ரெஃபரன்ஸை பார்த்தோம்னா மருந்தீஸ்வரர் கோயிலை பற்றி கூட கல்வெட்டுகள் கிடைக்கிறது நமக்கு. அதெல்லாம் இந்த கோவிலுங்கெல்லாம் ரொம்ப பழசு, இந்த இடம் பழசு. கூவம் ஆற்றை பத்தி சொல்லாம சென்னையோட வரலாறு எழுத முடியாது. அடையாறு, நீங்க வல்லக்கோட்டையிலிருந்து சென்னை பெசன்ட் நகர் வரைக்கும் கடக்கூடிய அடையாறு, அதோடைய பழைய பேரே வந்து ஆமையூர் தான் இருந்தது. 8ஆம் நூற்றாண்டுல படுவூர் கோட்டத்து மேல் அடையாற்று நாட்டு ஆமையூர் இருந்தது. கூவம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறை கொண்டது. இன்னைக்கு முகம் சுளிக்க வைக்கிற விஷயமா கூவத்தை மாத்தியது நம்மளோட தப்பு தானே தவிர கூவத்தோட தப்பு இல்ல. கூவம் நதியும் அடையாறு நதியும் நல்லா இருந்தது. அது ஒரு எல்லாரும் சொல்றது ஆக்சுவலா. ஏன்னா மக்கள் தொகை கிடையாது. மக்கள் என்ன இருக்காங்க, மக்கள் தொகை சொல்லுங்க பார்க்கலாம். கூவ நதியில வந்து பச்சை மோல குளித்து வந்தாருன்னா இப்பவும் நல்லா தான் யாரும் குளிப்பாங்க இல்லையா? அப்ப நல்லா இருந்து குளிச்சு வந்தாரு, வேற ஒண்ணுமே இல்லை. கூவம், அடையாறு இந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சென்னையா உருவெடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுதந்திரமா சென்னையில உழவிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு காலத்துல அடிமை வியாபாரம் கூட சென்னையில் நடந்திருக்கின்றது நம்ப முடியாத தகவல்.
துணிகள், மெயினா காட்டன் துணிகள், அதாவது பருத்தி துணிகள் மேலை நாடுகளில் ரொம்ப விருப்பப்பட்டன. அவையெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகணும். அவை செய்யப்பட்ட இடங்கள்லாம் ஆந்திரால இருந்து துறைமுகத்துக்கு இங்கிருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அனுப்புறதுக்கு அவங்களுக்கு நெசவாளிகள் வேண்டியிருந்தது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிந்தாதிரிப்பேட்டை. அப்படி பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா சிந்தாதிரிப்பேட்டைன்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா சின்ன தறிப்பேட்டை, அதாவது சின்ன ஹேண்ட்லூம்ஸ் வச்சு ஆட்டுறதுதான் சின்ன தறிப்பேட்டை. இதுக்கும் சிந்தாதிரிப்பேட்டை வழக்கு முகமா அப்படி ஆகிருக்கு. அங்க ஆந்திரால இருந்து ஒட்டு மொத்தமா குடும்பங்களையே மொத்தமா கூட்டிட்டு வந்து அங்க வச்சு நெசவாளிகளை வச்சு நெசவு செய்து இங்கிருந்து துணியை ஏற்றுமதி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணதுனால சென்னை மிக முக்கியத்துவமானது. ரெண்டாவது, அது சொல்லக்கூடாது, ரொம்ப கேவலமான விஷயம் அது. ஆனா இது நடந்துகிட்டு இருந்தது மெட்ராஸ் ஹார்பர் மூலமா தான். அடிமைகள் வியாபாரம் மெட்ராஸ் துறைமுகம் வழியா நிறைய நடந்திருக்கு. கலோனியல் பீரியட், முன்னால இல்லை, அதுக்கு அப்புறம். அது ஒரு ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயம். அது சும்மா கொஞ்ச நாளைக்கு நான் சேர்ந்தாப்புல ஒரு 30-40 வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அடிமைகள் அப்ப ரொம்ப வேண்டி இருந்தது. அப்ப இங்கிருந்து அடிமைகள் விற்கப்பட்டு அவங்க எல்லாம் நிறைய இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். எங்க ஆப்பிரிக்கா சைட்லயோ இல்ல கிழக்கு ஏசியா சைட்லயோ நிறைய போயிருக்காங்க. இங்கிருந்து ஆடு மாடுகள் மயிர் கொண்டு போவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு சென்னை துறைமுகத்தில். சென்னை இன்னைக்கு நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு வெடிகுண்டு காரணமா இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல் உலக போர் காலகட்டத்தில் ஜெர்மனியோட எண்டன் கப்பல் சென்னை மேல குண்டு போட்டாங்க. இதுல சென்னை துறைமுகத்துல இருந்த 2 பெட்ரோல் பங்க் எரிஞ்சு போச்சு. ஹைகோர்ட் வாசல்ல ஒரு குண்டு விழுந்தது. அதுக்கான கல்வெட்டை நாம இப்பவும் பார்க்க முடியும். 1914 செப்டம்பர் 22 நைட்டு 9 மணிக்கு ஆழ்கடல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மைல் இருக்கும் சொல்லுவாங்க. இருந்து அவங்க பாம்பு போடுறாங்க. ஒரு 350 பாம்பு போடுறாங்க. ஒரு 2 நாள் ஒரு சென்னை மாநகரம் ஒரு கடையாபுரமா போய் எல்லா ட்ரெயினோட பிக்சர்லாம் பார்த்துருக்கேன். என்ன இந்த புகை வண்டி சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் மேல ஏறி ஜனங்க ஏறி டிராவல் பண்றாங்க. எல்லாரும் புகை வண்டின்னு இது பார்க்க கூட அந்த புகை வண்டியை விட்டு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜனங்க இருக்காங்க. மேலெல்லாம் ட்ரெயின்லாம் ஜனங்க இருக்காங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படிலாம் ஒரு போர்க்காலத்துல நடந்ததுன்றது பார்க்க ஆச்சரியமா இருந்தது. இப்பெல்லாம் நம்மளுக்கு எதிர்பார்க்க முடியும், ஓட மாட்டோம் நம்மளாம் வச்சுங்க, வேற விஷயம். அப்ப ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஏரியாவை. அந்த வெடிகுண்டுனால பயந்து போன பல பேர் மூட்டை முடிச்சுகளோட ஊரை காலி செஞ்சுக்கிட்டு வெளியேறினாங்க. அப்படி வெளியேறினவங்க தஞ்சமடைஞ்ச பகுதி தான் இன்னைக்கு புறநகரா உருவெடுத்திருக்கு. பாதியா நிக்கிற பல்லாவரம் மலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? பல்லாவரத்துல குகை கோயில் இருக்கு. ஆக்சுவலா இப்ப மசூதியை கட்டிருக்காங்க. இடத்துல பல்லாவரம் குகை கோயில்ல மகேந்திரவனுடைய சில இருக்கு, அதாவது சில கோவில் கட்டிருக்காங்க. சில கோவில் கட்டி அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த இது கட்டினாங்க. அதுல சில பிராகிருத எழுத்துக்கள் தெலுங்கோட வரைமுறைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆனா தெலுங்கு அப்போ வரல. ஆனா அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டு பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க தெலுங்குக்காரங்க. ஆகா, நம்ம பாஷைக்கு ஒரு முன்னாடி ஒரு பழமை இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த இது சென்னை தான் கொடுத்தது அவங்களுக்கு. சென்னை துறைமுகம் கட்டப்பட்டப்போ அதுல கொட்டப்பட்ட எல்லா கல்லும் பல்லாவரம் மலையில வெட்டப்பட்டதுதான். இவ்வளவு எங்க தலைமைச் செயலகத்துல வழுவன்னு கருப்பா 4 தூண் நிக்குதுல்ல, அதுவும் பல்லாவரம் மலையில இருந்து எடுக்கப்பட்டதுதான். அந்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் கடல்ல வரவங்களுக்கு சென்னைக்கு முதல் தெரியுது இந்த பல்லாவரம் மலையுடைய உச்சி தான். பல்லாவரம் மலையுடைய மரங்கள் தான் கடல்ல வரவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தது. அதனால இந்த பல்லாவரம் மலை, பரங்கி மலை போன்ற மலைகளை அழிக்காம நம்ம பாதுகாக்கணும். திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை இந்த வட்டார வழக்குகள் உயர்வானதுன்னு, சென்னை தமிழ் கொச்சையானதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சென்னையோட பொருளாதாரத்தை உயர்த்தியதே இந்த கொச்சை தமிழ் தாங்க. இங்கிலீஷ்காரனுடைய எய்ம் என்னன்னா, மெயினா இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து போறதுதான் அவனுக்கு, கொண்டு வந்து போறதுன்னு கிடையவே கிடையாது. அதுதான் அவனுடைய மெயின் எய்ம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தமிழ்காரங்க தான். அவங்க ஒர்க்கர்ஸ் நிறைய பேர்கிட்ட பழகணும், அவங்க இவங்களோட பேசணும், அப்படி இவங்களுக்கு என்னென்ன சாமான் வேணும், அந்த ஒரு இது என்ன சொல்றது அவசரம். அவங்களுக்கு தேவை என்னாச்சுன்னா பலதரப்பட்ட லாங்குவேஜை கலந்து பேச வச்சுது ஆக்சுவலா. அதனாலதான் சென்னை தமிழ்ல என்ன வேணாலும் பேசுறாங்க. கஸ்மால்ன்ற வார்த்தை கூட திட்டு கிடையாது. அது கூட ஒரு இந்த பாஷை சொல்லுவாங்க. ஆக்சுவலா யூரோப்பியனுடைய பாஷை சொல்லுவாங்க, யூரோப்பியன் வார்த்தை. இப்ப சென்னை பாஷை ஒரு 10 கடற்கடமும் 10-15 பாஷை பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஈஸியா எடுத்துடலாம். அந்த பாஷையை தெரிஞ்சவங்க கூட்டு வச்சு இது பிரெஞ்சு, இது இந்த பர்டிகுலர் வார்த்தை பிரெஞ்சு, டச்சு,
அப்படி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி. சென்னையும் சினிமாவையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. தமிழ் சினிமால தான் பாட்டு, டான்ஸ்னு பல அம்சங்கள் இருக்கு. மற்ற உலக மொழிகள்ல அது போல கிடையாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சென்னையோட ஆரம்பகால வரலாறு இதுக்கு பின்னாடி புதஞ்சிருக்கு. சென்னையில் பேசும் படம் எடுக்கும் வசதிகள் வந்த பிறகு இங்கே படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தார்கள். பாடும் நடிகர்கள் தான் இருந்தார்கள் என்று சொன்னால் பாட்டு, நடனம், இசை இவை தமிழ் சினிமாவின் ஒரு இன்றியமையாத பகுதியாக வளர ஆரம்பித்தது. இதுதான் ஆரம்பம். ஏனென்றால் ஆரம்பத்தில் படங்களில் நடித்த பல 90% கலைஞர்கள் தேவதாசி பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுடைய கலையான பாடல், நடனம், இசை இவையே சினிமாவில் கொண்டு வந்தார்கள். இது சினிமாவில், நம்ம தமிழ் சினிமாவில் வேரூன்றி வளர ஆரம்பித்து ஒரு பாரம்பரியமாக வளர ஆரம்பித்தது. 1935 முதல் ஒலி வசதி படைத்த ஸ்டுடியோ இங்கு உருவானது. அதன் பெயர் ஸ்ரீனிவாச சினிடோன். அப்பொழுதிருந்து தென்னிந்தியாவில் இந்த 4 மொழிகளுக்கும், தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு மொழிகளுக்கும் 80 வரைக்கும், ஏறக்குறைய 80 வரைக்கும் சென்னை தான் ஒரு முக்கிய இடமாக இருந்தது, தயாரிக்கும் இடமாக இருந்தது. இதுவரைக்கும் சென்னையில் 6000த்திற்கும் மேற்பட்ட படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 6500 என்று நினைக்கிறேன். இந்த 4 மொழிகள் தவிர மற்ற மொழிகளில் ஹிந்தி படங்களும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு பெரிய சில வருடங்களில் இந்தி படங்களை விட அதிகமாக படங்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு மையம்தான் சென்னை. மிகவும் முக்கியமான சினிமா தயாரிப்பு மையம் உலகத்திலேயே. ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அரசோ அல்லது எழுத்தாளர்களோ அல்லது பத்திரிகையோ கொடுக்கவில்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பான கலை வடிவம் இருக்கு இல்லையா? சென்னைக்கான கலை வடிவம் இது. இப்ப பாப்போம். சென்னைக்குன்னு தனியான ஒரு அடையாளம்னு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச முதல்ல விஷுவல வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங் தான் முக்கியமானது. இன்ஃபேக்ட் அதை நிறைய நம்ம வந்து காலப்போக்கில் நம்ம வந்து பல கட்டடங்களை நம்ம வந்து இழந்துட்டோம் தான். இனிமேலாவது இருக்கிற கட்டடங்களையும், அதாவது அது வந்து ஒரு சென்னையினுடைய தனிப்பட்ட வரலாறை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு ஐகானிக்கா ஏதாவது ஒரு இமேஜ் வேணும்னா சர்டன் இது பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கை நம்ம வந்து காப்பாற்றணும், ப்ரிசர்வ் பண்ணணும். அது அதை வெறும் பில்டிங், இட்ஸ் நாட் வெறும் பில்டிங் மட்டும் இல்லை, அது ஒரு காலகட்டத்தை, அதாவது டிசைன் வைஸ்ன்னு சொல்லுது அது. அப்புறம் அதனுடைய அது எப்படி இந்த நகரத்தோட சம்பந்தப்பட்டுச்சு, யார் டிசைன் பண்ணா, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுச்சு, மக்களோடு அது எந்த அளவுலாம் வந்து வாழ்வுல, சென்னை மக்களோட வாழ்வுல இன்டெகிரலா அது ஒரு பார்ட்டா இருக்கு. அந்த கட்டடத்தை நம்ம பார்த்தாலே என்னெல்லாம் வந்து சென்னை வரலாற நினைவுபடுத்த முடியுமோ அதுக்கான பின்புலம் அது சரித்திரபூர்வமா உங்க மனசுல விரிகிறதுக்கான அல்லது விரிக்கிறதுக்கான ஒரு துண்டுகோலா அது வந்து இருக்கும். ஆகையினால் அதை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் தான். இந்த ஊர் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு பாரம்பரியமானது நம்மளே பல பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்களுக்கு அது எப்படி தெரிய வரும்? அது தெரிய வைக்க நாம என்ன பண்ணணும்? அமெரிக்கால போய் நீங்க பாருங்க, ஒரு 150 வருஷம் ஒண்ணு இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு சமாச்சாரம், ஒரு வீடோ ஒரு மாளிகையோ ஏதோ ஒன்று, அதை சுத்தி ஒரு வேலி போட்டு அதை பார்க்கறதுக்கு ஒரு $50 வாங்கிடுவாங்க சார்ஜ். அதை பார்க்கறதுக்கு அது புராதன சின்னமா. நம்ம நாட்டுல 150 வருஷங்கிறது சும்மா ஒரு நொடி மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற மகாபலிபுரம் போய் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட இடங்கள், 800 வருஷம் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சு நமக்கு 1200 1300 வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம்? நம்ம பாக்குறோமா? முதல்ல கீழே கல்வெட்டு மேல அது மேல நின்றுகிட்டு மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ண, கல்வெட்டு மேல மனுஷன் நின்றுகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த லெவலுக்கு நம்ம புராதன சின்னங்களை பார்த்துக்கிறது இல்லை.
அப்ப அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா அரசு நடவடிக்கை எடுக்கங்கிறத விட மக்களுடைய உணர்ச்சி, அதாவது விழிப்புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கணும். நம்ம அம்மா அப்பா கொடுத்துட்டு போன சென்னை இது. நம்ம பிள்ளைங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம எந்த மாதிரியான சென்னையை கொடுத்துட்டு போகணும்? சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய உலகத்தின் மிக தொன்மையான ஒரு இடத்துல ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ் நம்ம சொன்னா கூட மிகப்பெரிய மயிலாப்பூர் துறைமுகத்தை நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம். 2000 வருடம் முன்பு உலக மக்கள் வந்து போன இடம் நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த இடம் நினைக்கிறப்ப அந்த தொன்மையை காப்பாற்றணும். முதல்ல நமக்கு தேவை என்னன்னா, சென்னைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு மக்கள் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோடனே அவங்க எதுக்கு இருக்கிற அந்த ஒரு முள் காடு, அந்த காட்டுல வந்து ஒரு நினைவு சின்னம், அதாவது உலகின் மிக பழமையான மக்கள் வாழ்ந்த இடம் நினைவு சின்னத்தை நம்ம வச்சாலே சென்னைக்கு வரவங்களுக்கு சென்னை மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு. அதாவது 15 லட்சம் வருஷம் முன்னாடி ஒரு தொல் பழங்கற்கால மக்கள் வாழ்ந்த இடம்ன்றது ஒரு நினைவுக்கு வரப்ப சென்னையுடைய பெருமைகளை அங்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வர சந்ததிகளுக்கு தான் நம்ம பள்ளிகளுக்கு எடுத்து சொல்லணும். பள்ளிகள் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து இப்ப ஸ்கூல்ஸே என்ன பண்ணணும்னா, பள்ளிகள் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணணும். இப்ப என்ன பண்றாங்க, பிக்னிக்னா அவங்க ஏதாவது ஒரு ஊர்ல போய் அங்க எங்கேயாவது ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியெல்லாம் வராங்க. அதுக்கு பதிலாக மகாபலிபுரம் கூட்டிட்டு போகணும், திருவிடந்தையை கூட்டிட்டு போகணும், திருவேற்காடு கூட்டிட்டு போகணும். எல்லா இடத்துக்கும் போய் அந்த இடங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி யார் இருந்தாங்க. அப்ப ஹிஸ்டரின்னு வர்றப்ப ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் கொண்டு போய் காட்டினா அந்த இன்ட்ரெஸ்டும் வளரும். உள்ளூர் மரங்களை, வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், இவைகளை நாம் நட்டு பாதுகாக்க வேண்டும். வெளியூர் மரங்கள் இருக்கலாம், ஆனால் அவை உள்ளூர் மரங்கள் போன்று நீடித்து இருக்காது. அவற்றை பாதுகாக்க வேண்டும். முகத்துவாரம், நதி, கடற்கரை இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். சென்னைக்குள்ள இருக்கும் காட்டு உயிரினங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். சென்னை பெருமை சொல்லக்கூடியது இந்த போர்ட் மியூசியம். அதாவது தமிழ்நாட்டில் மிக பழமையான லைட் ஹவுஸ் இருந்தோம். இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் போர்ட் வாசல்ல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ மியூசியம், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எக்மூர்ல இருக்க மியூசியம். இப்ப இன்னைக்கு லாங்கிடியூட் லேட்டிடியூட் சொல்றாங்க. இதை முதல்ல ஏசியாவிலேயே கொண்டு வந்தது சென்னை தான். பரங்கிமலை, நுங்கம்பாக்கம், பட்டணப்பாக்கம் இந்த 3 இடத்தையும் சேர்த்து தான் இந்த இடத்துல இருந்து தான் இமயமலையை அளக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேன்னு சொல்லக்கூடியது 1802 ஏப்ரல் 10 நம்முடைய பஞ்சாங்கங்களை அடிப்படையா வச்சு லேம்டன் ஆரம்பிச்ச சர்வே. அந்த மாதிரி சென்னைக்குன்னு நிறைய பெருமைகள் இருக்கு. அந்த பெருமைகளை இங்க வாழக்கூடிய மக்கள் புரிகிற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்க சூழலில் மரங்கள் வளர்க்கறது மூலமோ, நீர்நிலைகளை காப்பாடுறது மூலமோ, இந்த அடையாறு ஆறை சுத்தம் பண்றது மூலமாகவும், கூவம் ஆறை சுத்தம் பண்றது மூலமாகவும், குடக்கலை ஆறு உலகத்தில் மிக பழமையான மக்கள் வாழ்ந்த இடம், இது 3 சுத்தம் பண்ணி அந்த நீர்நிலையை பழையபடி அங்க படகுகள் போற மாதிரி வச்சோன்னா சென்னையை வந்து எல்லாரும் எப்பயுமே நினைவு வச்சுப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. சென்னையோட சிறப்பு என்னன்னா, சென்னையே ஒரு சிறப்பு தான். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பல வரலாறுகளை புதைச்சி வச்சிருக்க ஊரு தான் சென்னை. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், சென்னை நம்ம எப்போதும் அன்புடனேயே வரவேற்கிறது.